முடிச்சிட்டோம். பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டோம். பொங்கல் வச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப போதும் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, கோயிலில் சுற்றிட்டு வந்துடலான்னு போனோம். சாமி வந்து அப்புறம் ஈவினிங்காக பார்த்துக்கலாம், வெயில் கம்மியானோன்னு சொல்லிட்டு கோயிலை சுற்ற கிளம்பிட்டோம். சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஷாப்ஸ்லாம் நிறையாவே இருந்தது. கிட்ஸுக்கு தேவையானதும் சாமி பொருட்களும் நிறையாவே இருந்தது. அந்த சைடில் வந்து தேங்காய்லாம் விற்றுட்ருந்தாங்க. இப்போ வந்து நம்ம கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம். கோயிலுக்குள்ளே வந்தோடனே விநாயகர் கோயில் இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோடனே விநாயகர் கும்பிட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ சுற்றுறதுக்கு உள்ளே போகலாம். கூட்ட நெரிச்சலில் சிக்கிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. சரி உள்ளே போகலாம் அப்படின்னு போயிட்டு சரி உள்ளே பாருங்கள் இவ்வளோ லைன் நிற்கிது. இது வேலைக்கே ஆகாது, இந்த டைமில் நம்ம சாமி பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு ஈவினிங்காக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சுற்றும் போதே ரொம்ப நெரிச்சலாக இருந்துச்சுங்க. பார்த்திங்கன்னா லைன் ஃப்ரீ லைன்லாம் எவ்வளோ கூட்டமாக இருக்குது பார்த்திங்களா. எல்லா லைனும் 100 ருபீஸும் சரி 30 ருபீஸும் சரி ரொம்பவே கூட்டமாக இருந்தது. அவ்வளோதாங்க, நாங்கள் லாட்ஜுக்கு வந்து சமைச்சி சாப்பிட்டோம். நாங்கள் வந்து பிரியாணி